திருவண்ணாமலையில் குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக குளிர்பானம் ஆலைகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவேற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவேற்றுவேல், விவரங்களை சொல்லுங்க. சக்தி, திருவண்ணாமலையில் 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்த 6 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தனியார் குளிர்பான ஆலைகள் மற்றும் கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய குளிர்பானங்களை சோதனை செய்ய தமிழக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் கனிக்கிழுப்பை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி ராஜ்குமார் மற்றும் ஜோதி அவர்களுடைய 6 வயது மகள் காவ்யாஸ்ரீ சனிக்கிழமை அன்று தனது வீட்டில் அருகே உள்ள பெட்டி கடையில் 10 ரூபாய்க்கு விற்கப்படும் குளிர்பானம் ஒன்றை வாங்கி அருந்தியுள்ளார். குளிர்பானம் குடித்த சிறிது நேரத்தில் சிறுமிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கிலும் வாயிலும் நுரைதள்ளி மயக்கம் அடைந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் சிறுமியை தூக்கி கொண்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இதனிடையே செய்யாறு பகுதிகளில் உள்ள கடைகளில் சோதனை செய்து குளிர்பான மாதிரிகளை சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனியார் குளிர்பான ஆலைகள் மற்றும் கடைகளில் விற்பனை செய்யப்படக்கூடிய குளிர்பானங்களை சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. காலாவதியான குளிர்பானங்கள் விற்கப்பட்டால் கடையின் உரிமையாளர்கள் மீதும் ஆலையின் உரிமையாளர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்றும் சோதனை செய்து தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனா உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக அனைத்து கடைகளிலும் சோதனை நடத்த வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. பிராண்டட் அன்பிராண்டட் அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறையால் சர்டிபிகேட் வாங்கின குளிர்பானங்கள் மீதும் தனியாக மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வு நடத்த வேண்டும் என்றும், அது இல்லாமல் லோக்கலா உள்ளூர்களில் விற்கப்படும் குளிர்பானங்களையும் மாதிரி சேகரிக்கப்பட வேண்டும் எனவும் தனித்தனியே உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சக்தி, பாலவேற்றுவேல், இந்த சிறுமி குடித்த குளிர்பான பாட்டிலில் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதா இல்ல முடிந்து விட்டதா? அந்த கடையில் ஆய்வு நடத்தப்பட்டதா? நேற்று அந்த கடை மற்றும் செய்யாறு பகுதிகளில் உள்ள அனைத்து இடங்களிலும் ஆய்வு நடத்தப்பட்டது. குறிப்பாக அந்த கடையில் சேகரிக்கப்பட்ட மாதிரியின் அடிப்படையில எந்த குடவுன்ல இருந்து வந்தது, எந்த முகவர் மூலமாக அந்த குளிர்பானம் விற்கப்பட்டது, எந்த தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது என்கிற விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் குறிப்பிட்டது போல எக்ஸ்பிரி டேட் இருக்கிறதா, மேலும் அந்த உணவு தர கட்டுப்பாட்டின் நிர்ணயத்திற்குள் அந்த குளிர்பானம் அடங்கியுள்ளதா போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில குளிர்பானத்தில் எக்ஸ்பிரி டேட் உள்ளிட்டவை காலதாமதமாக இருந்ததும், அந்த குளிர்பானம் மனிதர்கள் குடிக்கக்கூடிய அளவிற்கு இல்லாததும், அதில் சில ரசாயனங்கள் அதிக அளவில் சேர்க்கப்பட்டதும், நீண்ட நாட்கள் அது காலாவதியாகாமல் இருப்பதற்காக சில வேதி மூலப்பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில தான் இத்தகைய ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுபோல் பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் இந்த கருப்பு, சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தினால் ஆன இந்த குளிர்பானங்கள்ல என்ன மாதிரியான எசன்ஸ் உள்ள சேர்க்கிறாங்க, அதனால் மனிதர்களுக்கு எந்த விதமான மருத்துவ உபாதைகள் ஏற்படுகிறது என்கிற ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெட்டிக்கடைகள் மற்றும் குளிர்பானம் தயாரிக்கும் உற்பத்தி ஆலைகளிலும் சோதனை நடத்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை திட்டமிட்டு தற்போது களத்தில் இறங்கி இருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி பாலவேற்றுவேல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 6 வயது சிறுமி குளிர்பானத்தை வாங்கி குடித்த நிலையில் அவர் மூச்சு திணறி வாயில் நுரைத்தள்ளி உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் செய்யாறு பகுதியில் உள்ள கடைகளில் குளிர்பான மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குளிர்பான ஆலைகள், கடைகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.